ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ருக்ஷி vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவி நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நான் 2 பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி ரஃப்பாக வெட்டியிருக்கேன். இன்னொரு தக்காளி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன். நான் மஷ்ரூம் இந்த ஷேப்பில் மெலிசாக வெட்டி வச்சுருக்கேன். நான் ஏன் தக்காளியும் வெங்காயமும் அப்படி ரஃப்பாக வெட்டியிருக்கேன்னா அதை நம்ம வதக்க போகிறோம். அதனால அந்த ரஃப்பாக நான் வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம ஆற வச்சு அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம அரைச்சா போதும். இப்போ திருப்பியும் கடாயில் நம்ம நெய் விட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டதுக்கப்புறமா மஷ்ரூம் நான் வெட்டி வச்சுருக்கேன்னா அதை இது கூட சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் இதுக்கு நெய்யில் வறுத்தா நல்லாயிருக்கும். அதனால் நான் நெய் விட்டுருக்கேன். மஷ்ரூம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூமை எடுத்துடலாம். இப்போது அதே நெய்யில் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல குடமிளகா, அதையும் இது கூட சேர்த்துப்போம். இதையும் நம்ம ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நறுக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு தாண்டி கொஞ்சம் லைட்டாக மெதுன்னு இருக்கிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கி இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டுட்டு நான் பட்டை சாமான்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம், அது கூட பச்சை மிளகாவும் சேர்த்து இது நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜை வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது கூட நான் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3த்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கோம்ல தக்காளி, அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இது கூட மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த விழுது, அதை இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துக்கிட்டு அது கூட 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. ஏன்னா அந்த தண்ணி உங்கள் மேலே தெறிச்சிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதை பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது கூட 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்கிற அளவுக்கு இதை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல மஷ்ரூமும் கேப்சிகமும், அதை இது கூட இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திருப்பி இதை எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காத மாரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் போதும்.
உங்களுக்கு வந்து இன்னும் திக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா உங்களுக்கு திக்காயிடும். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் கேப்சிகம் டிஷ் ரெடி ஆகிடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.